ஐயா வணக்கங்க. உங்கள் பேருங்க? குண்டாசக்கோட்டர். அப்படிங்களா? இது எந்த ஊருங்க ஐயா? காளிப்பூர். எந்த பஞ்சாயத்துங்க? தேக்கம்பட்டி பஞ்சாயத்து. உங்களுக்கு வயசு? 94. 94ங்களா? சரி சரி. இந்த ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த ஊரை பற்றி சொல்லுங்க. ஊர் இனத்துக்கு எல்லாம் எல்லாம் ஊர்ட்டெல்லாம் வட கொடி போயிட்டாங்க. சும்மா ஒரு 4 ஜோடிங்க இருக்கிறோம். ஓ, மொத்தமாக எத்தனை வீடு இருக்குங்க? இங்கே இன்னும் ஒரு 5-6 வீடு தான் இருக்குது. 5-6 வீடுங்களா? என்ன பஞ்சாயத்துங்க உங்களுக்கு? தேக்கம்பட்டி. தேக்கம்பட்டிங்க. சரி சரி சரிங்க. உங்களுக்கு குழந்தைங்களா? பசங்க 3 பேர், பிள்ளை 1. அப்படிங்களா? பெரியவன் இறந்து போயிட்டா. இப்போ 3 பேர் இருக்கிறாங்க. ஓ, 2 பசங்க ஒரு பிள்ளை இருக்குது. சரி சரி. இந்த ஊரில் என்ன வெள்ளாமைங்க? எல்லாம் பூமியெல்லாம் விற்றுட்டோம். மற்றவங்களாம் என்ன விவசாயம் பண்ணுறாங்க? எனத்துலையும் விவசாயம் தென்னை மரம் வாழைந்தா. வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் இல்லைங்க. ஓ, எதுவும் மிளகத்துக்கிட்ட ஒன்றும் பண்ணி எடுக்க முடியாது. ஏங்க? பன்னி, மான், ஆனை எல்லாம் அட்டுலையும் பண்ணுதுங்களா? சரி சரி. நீங்கள் விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தீங்களா? நாங்களும் விவசாயம் பண்ணியாச்சு. காடு வச்சு 5 வருஷம் ஆகி போச்சு. நம்மளால முடியாது. பசங்களை வேலைக்கு போயிட்டாங்க. பண்ணுறது காலையில். சரிங்க. அப்புறம் எல்லாம் சேர்ந்தாலும் காட்டை விற்று போட்டோம். பித்தாவியாவது கொடுத்துட்டேன். இப்போ இளவட்ட தலைமுறை யாருமே இங்கே இல்லைங்களா இந்த ஊரில்? எல்லாம் வயசானவங்க இருக்கீங்க. எல்லாம் இளவெட்டுக்கெல்லாம் தோட்டத்தில் இருக்கிறாங்க. ஓ, எல்லாம் தோட்டத்தில் வீட்டை கட்டி அங்கே இருக்கிறாங்க. அங்கேயே இருக்காங்க. ஓ, ஊருக்குள்ளே கம்மியாக தான் இருக்கீங்க. இங்கே ஊருக்குள்ள மொத்தம் ஒரு 10 பேர் தான் இருப்போம். 10 பேர் தான் இருக்கீங்க. இந்த ஊர் வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த ஊரில் தான் இருக்கீங்களா? காளியப்பனூரில்? நாங்கள் போகிறதே இதே ஊர். ஓஹோ, எல்லாம் வயசானவங்க தான் இருக்கீங்க. சரி சரி சரி. உங்களுக்கு வீட்டில் துணைவியார் இருக்காங்களா ஐயா? எனக்கு அம்மா இருக்குது, கவுடி சீக்கிரம் சாப்பாடு செய்யறதுக்கு அவங்க இருக்காங்க. அப்புறம் பசங்கள்லாம் வெளியே இருக்காங்க. வெளியே இருக்காங்க. சரி சரி சரி. மகன் அங்கே வடக்கால தோட்டத்தில் இருக்கிறான். ஓ, கால் என்னாச்சுங்க? கால் என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை, பெட்டுக்கிட்ட போகிறப்போ லைட் ஆஃப் ஆகி போச்சு. ஓரத்தில் உட்காந்து பெட்டு ஸ்லிப் ஆயிடுச்சு. உளுந்து எலும்பு கிராக் ஆகிடுச்சு. சரி 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 சரிங்க. அப்போயே கங்கா போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டான். ஓ, இப்போ தானுங்களா இல்லை ரொம்ப நாள் ஆச்சுங்களா? 6-7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் ஆகி போச்சுங்களா? சரி சரி சரி. இது என்ன கோயிலுங்க? மாதிரி இது விநாயகர் கோயில். விநாயகர் கோயிலுங்களா? அது அம்மன் கோயில். இங்கே தண்ணி வசதியெல்லாம் பரவாயில்லைங்களா? தண்ணி ஆற்று தண்ணி தானுங்க. தண்ணி வசதியெல்லாம் பரவாயில்ல. ஆற்று தண்ணி தான். ஓ, தார் ரோடு வசதியெல்லாம் பரவாயில்லைங்களா? தார் ரோடு வசதியெல்லாம் நல்லா இருக்குங்க. அதெல்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குது. சரி சரி சரி. என்ன சாப்பிட்டீங்க ஐயா? சாப்பாடு தான். களியெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? களியை கொடுத்தா ஏதோ ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க. அப்புறம் மட்டன் ஏதாவது 10-15 இருக்க மட்டன் கொடுப்பாங்க. சாப்பிட்டுப்பீங்க. பேரை வாங்கிட்டு கொடுப்பான். ஓ, சரி சரி சரி. வாங்கிட்டு கொடுத்து போயிடுவான். இன்னொரு 6 வயசு தான். இன்னொரு 6 வயசு இருந்தீங்கன்னா 100 வயசு அடிச்சிடலாம். அது அவளை தான் கேட்கணும். அதெல்லாம் அடிச்சிருவீங்க. எப்போ கிழிச்சின்னு அவளை கேட்டால் தான் தெரியும். நம்ம யாருக்கிட்டும் இல்லை, அவை சொல்லணும். உனக்கு எப்போ கழிச்சின்னு அவை சொல்லுவாங்க. அப்போ போயிடுவோம். சரி சரி. என்ன படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கீங்களா ஐயா? அந்த காலத்துக்கு போய் ஆடு மாடு மேய்ச்சி நாங்கள் போய் படித்தேன். ஆனால் பிரிட்டிஷ்காரன் காலேஜ் பள்ளிக்கூடமே இது. இப்போ பள்ளிக்கூடம் இருக்குதுங்களா இந்த ஊரில்? மேற்கால் இருக்குது. எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு தெரியுங்களா? அதில் 20-30 பசங்க படிக்கிறாங்க இல்லைங்களா? வேன் போய் கொட்டி வர, ஒரு வேன் போய் கொட்டி வரும். பக்கத்து ஊர் பேர் என்னங்க? அரசப்பனூர் கிளவரம். அரசப்பனூர் கிளவரம். அந்த சைடு தேக்கம்பட்டிங்களா? அடுத்து தேக்கம்பட்டி, தெம்பரம் போகிற கெண்டை பாளையம். அப்புறம் அதோட கிளவரம் தொண்டதாசனூர். அப்புறம் அது கிளவரம் தான் குட்டப்பதூர். சரி சரி சரிங்க. பஞ்சாயத்தில் எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஊர். இதை ஒரு ஆள் செஞ்சுருக்கேன். சரிங்க. நீங்கள் 100 வயசு நல்லா இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. சரிங்களா? அது அம்மா தான் கேட்கணும். அது கண்டிப்பாக அம்மா உங்களுக்கு துணைவாக இருக்கும். நன்றிங்க ஐயா.